வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தவைகாவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக உள்ளன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவி வரும் நிலையில், அண்ணாமலையும் களம் இறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தீவிர ஆலோசனையில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விஜய்க்கு இந்த இடைத்தேர்தல் அக்னி பரீட்சையாகவே இருக்கக்கூடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது தமிழகத்தில் காலியாக உள்ள 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஈரோடு பெருந்துறை தொகுதியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து ஆலோசனை செய்து வருகிறார். கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் விதமாக அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இது பற்றி விரைவில் அண்ணாமலை ஆலோசித்து முடிவு செய்தார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதாவது கடந்த ஜூன் 5ஆம் தேதி வி த லீடர்ஸ் அமைப்பை அண்ணாமலை தொடங்கினார். அவரது இயக்கத்தில் தற்போது வரை 18 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இணைந்துள்ளனர். அடுத்த கட்டமாக அரசியல் கட்சியாக தனது இயக்கத்தை மாற்றி பொது தேர்தலில் போட்டியிடுவதே இலக்கு என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். எனினும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டால் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை காட்டலாம் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரிடம் வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து அண்ணாமலையும் தீவிரமாக ஆலோசிக்கிறார். இது பற்றி விரைவில் அண்ணாமலை முடிவெடுப்பார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் பேசப்படுகிறது. இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. ஸ்டாலின், அண்ணாமலை போட்டியிடுவது உறுதியானால் விஜயின் தவேகாவிற்கு உண்மையான அக்னி பரீட்சையாகவே இது அமையும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இந்த 3 தலைவர்களும் போட்டியிட்டால் பொது தேர்தலுக்கு நிகரான பரபரப்புடன் இடைத்தேர்தல் களம் இருக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் தற்போதைய நிலவரப்படி 6 தொகுதிகள் காலியாக உள்ளன. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை என 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 6 தொகுதியிலும் வென்று தனி பெரும்பான்மை பக்கம் நெருங்கிவிட வேண்டும் என்பதில் விஜய் வியூகம் வகுத்து வருகிறார். அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் தவேகாவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக உள்ளன. சட்டசபையில் விஜய் அப்பாவை காணோம் என்று பேசியது திமுகவினரை சூடாக்கியுள்ளது. இதனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க.ஸ்டாலினை போட்டியிட வைக்க வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தி வருகிறார்கள். மு.க.ஸ்டாலினும் இது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று சொன்னாரே தவிர மறுக்கவில்லை. இதனால் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்செழுந்துள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தில் தொடர்ந்து லட்சக்கணக்கானோர் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவினர் அந்த இயக்கத்தில் இணைந்து வரும் நிலையில் அவர்கள் இணைவதை தடுக்க தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் அவசரமாக சமாதான நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். மாவட்ட அளவில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டங்களில் யாரும் கட்சியை விட்டு வெளியேறக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த காலத்தில் அவரது பேச்சு, செயல்பாடு மற்றும் அரசியல் பாணியில் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்த இளைஞர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் தற்போது அவரது புதிய இயக்கத்தில் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் பாஜக தலைமைக்கு கவலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஏற்கனவே சில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சியை விட்டு விலகி அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.